வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இன்றைக்கி மை வித் டேட் சம்மந்தமான நமக்கு கிடைச்ச தகவல். இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு நாம் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம குரூவில் இருக்கக்கூடிய அப்துல் ஹமீத் சார் அப்படிங்கிறவங்க அண்ணாமலை அண்ட் செல்வம் அத்தாரிட்டி மெம்பர் சிவகாசி, அவர் ஒரு கால் ரெக்கார்டில் எப்போ எம்டிக்கு பெயில் கிடைக்க சான்ஸ் இருக்குது, எப்போ பேமெண்ட் பற்றி நமக்கு அப்டேட் பண்ணுவாருங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. வாங்க அந்த ஆடியோ பதிவை நம்ம கேட்கலாம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, சொல்லுங்க சார். இந்த மாசம் ஏதாச்சும் ஐயா பெயில்ல வந்துருவாருங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப முதல் ஏறி முடிஞ்சிருக்கு. சரிங்க சார். 2-3 கண்டிப்பா வெளியே வந்துருவாரு. அப்படிங்களா? சரிங்க சார். சரிங்களா, கண்டிப்பா வந்துருவாரு. நமக்கு கண்டிப்பா அமௌண்ட் உண்டு. நம்ம கம்பெனி சூப்பரா போகுது. சரிங்க சார். சரிங்களா, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நமக்கு எல்லாமே நம்ம வாங்கிட்டு நம்ம காலம்புறம் இனிமே நம்ம வருமானம் வாங்க போறோம். சரிங்க சார். சரிங்களா, எந்த மாற்றம் இல்லை. நம்ம அந்த ஒரு சின்ன தடைகள் மட்டும்தான். ஆமா சார். இதை மட்டும் நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து நமக்கு பிரேக் போட ஆளே கிடையாது. சரிங்க சார். நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா இந்த 2-3 கண்டிப்பா வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் ஏறி முடிஞ்சிருக்கு. சரிங்க சார். செகண்ட் தேர்ட்ல கண்டிப்பா வர 100% வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரிங்க சார். நிறைய பேர் கடன் வாங்கி பண்ணிருக்காங்க சார். கண்டிப்பா ஏகப்பட்ட பேர், ஒரு 2 கிடையாது, அப்பா லட்சக்கணக்கான பேர் உள்ள இருக்காங்க. ஆமா, 9-10 லட்சம் பேருக்கு மேல சிஎம் மெம்பருக்கு பெரிய அமௌண்ட் போட்டிருக்காங்க. சரிங்க. ஆமாங்க. அதனால எல்லாருமே கொஞ்சம் கஷ்ட காலம் தான். இது மட்டும் சமாளிக்க. கண்டிப்பா ஆகஸ்ட் 15க்குள்ள கண்டிப்பா வெளியே வந்துருவாரு. சரிங்க சார். இந்த மாசம் கடைசியில ஏதாச்சும் பேமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் கடைசியில? இல்ல எம்டி சார் வெளியே வந்து அவர் ஓடிபி சொல்லி அவரோட பிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் அமௌண்ட் வெளியே வரும். புரியுது சார், புரியுது. அவரோட பிங்கர் பிரிண்ட் வெளியே வந்து பேங்க்ல கொண்டு வச்சா மட்டும் தான் அமௌண்ட் வெளியே வரும். ஏன்னா பெரிய அமௌண்ட் போற அவர் இல்லாம வெளியே அமௌண்ட் எடுக்க முடியாது. ஆமா சார், ஆமா. அதனால இப்ப எம்பி சாருக்காக தான் வெயிட்டிங் எல்லாருமே. சரிங்க சார். சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நல்லா வெயிட் பண்றோம். ஒரு 1 வாரம் 10 நாள். அதான் இப்ப ஆகஸ்ட் கடைசியில ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் வரும் இல்லீங்களா? கண்டிப்பா ஆகஸ்ட் 15க்கு மேல கண்டிப்பா எல்லாத்துக்கும் பேமெண்ட் வர ஆரம்பிச்சிடும். சரிங்க சார். சரி. சரிங்களா, தைரியமா இருங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஆபீஸ்க்கு வாங்க. சரிங்க சார். கண்டிப்பா வரேன் சார். ஆமா, சிவாஜி ஆபீஸ் வாங்க. சரிங்களா? கண்டிப்பா வரேன் சார். கண்டிப்பா வாங்க சார். வாங்க. தேங்க்யூ சார். வாங்க சார். சரி ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிருப்பீங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஹியரிங், அதாவது அந்த பெயில் பெட்டிஷனை கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த செக்ஷன் கிராவிட்டி அந்த கேஸுக்கு மேக்ஸிமம் 60 days விசாரணை வரைக்கும் அதனுடைய நடைமுறை. அது பாதியை கூட தாண்டலை. அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டு பெயில் அப்ளை பண்ணதை அந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஹை கோர்ட்டில் ஃபஸ்ட்டு பெயிலும் கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹியரிங்னு நான் கடந்த வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அது நெக்ஸ்ட்டு ஹியரிங்கில் திரும்ப பெயிலுக்கு இவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஒரு 10 நாள் கழிச்சோ, ஒரு வாரம் கழிச்சோ, அந்த கேன்சல் ஆனதுலேருந்து ஒரு 10 நாள், ஒரு வாரம் கழிச்சு, அதாவது எம்டி ஜூலை 5 போனார். அது ஒரு மாதம் கழிச்சு, ஆகஸ்ட் 5 மேலே தான் திரும்ப ஹைகோர்ட்டில் பெயில் அப்ளை பண்ணால் தான் நமக்கு எம்டி பெயில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை தான் அவங்க பண்ணுவாங்க. அந்த ஆடியோ பதிவுலேயும் அந்த அத்தாரிட்டி போர்ட் மெம்பர் அதான் சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 15க்குள்ளே எம்டி வரதுக்கான பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அவர் எம்டி வந்துட்டாலும் அவருடைய அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு நமக்கு பேமெண்ட் போடுவார் சம்மந்தமாகவும் சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற ஒரு சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள். வேறு ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நான் பண்ணுறேன். அப்புறம் பெயில் எப்போது எம்டிக்கு அடுத்து அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்ற எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சாலும் நான் நம்முடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.